வணக்கம் அண்ட் வெல்கம் டு நேஷன் வாய்ஸ். இந்த வீடியோவில் ஒரு புது பேக்ரவுண்ட் நம்ம இருக்கிற ரெசார்ட்லேருந்து எடுத்து பேசிகிட்ருக்கோம். இந்த ரெசார்ட்டை வந்து நீங்கள் நைட்டில் பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் போட்டிருந்தேன் இரவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மின்வொலிகள் மிளிர வேறு அளவில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு வாட்டர் கேம் போயிருந்தோம். வாட்டர் கேமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி, ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் காலையில் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கட்டணம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 2500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து போட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நடுக்கடல் போவாங்க. அங்கே ஒரு 4-5 தீவு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்கூபா டைவிங், அப்புறம் வந்து பேராஷூட்டில் பறக்கிறது, அப்புறம் வந்து அங்கேயே வாட்டர் கேம்ஸ்னு சொல்லி நிறைய ஒரு 7-8 விதமான வாட்டர் கேம்ஸ் இருக்குது. நமக்கு எது தேவையோ அது போகலாம். கடலுக்குள்ளே போய் கடலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாமே இருக்குது. இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500லேருந்து 2500 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம போட்டில் போகிறோம் இல்லையா, நடுக்கடலில் போய் நிறுத்தி நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் தண்ணி வேணுன்னா தண்ணி கிடைக்கும். ட்ரிங்க்ஸ் ஆல்சோ அவைலபிள், அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் அன்லிமிட்டட் தான். நேற்று நாங்கள் போகும்போது வந்து சிக்கன் கோழி குழம்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. நடுக்கடலில் உட்காந்துட்டு அப்படியே மிதந்துக்கிட்டே சாப்பிட்றதுலாம் சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்றது அப்படின்லாம் அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து இங்கே கிடைக்கும். போட்டில் ஏறினோடனே வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த லைஃப் ஜாக்கெட் நீச்சல் தெரியாதவங்க வந்தால் கூட அந்த லைஃப் ஜாக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் மிதந்துகிட்டே இருப்பீங்க, உள்ளே போகவே மாட்டீங்க. அது மாதிரி நிறையா சேஃப்டி மெஷர்மெண்ட், பாதுகாப்பு விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வாட்டர் கேமில் என்னென்னலாம் நடந்துச்சு நேற்று அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம், பாருங்கள். டீப் சீல இருக்கும். சரியா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பஞ்சம்ல இருந்து தனியா வந்து ஒரு போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இதில் ட்ராவல் பண்ற மாதிரி ஒரு போட்டு. எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து கிராண்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டு, அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங், அப்புறம் அந்த பாராஷூட்லேயே வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறது, பாராகிளைட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு பாருங்க, சாப்பாடு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு,
அதெல்லாமே கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம கரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ரொம்ப நடுக்கடல் பகுதி கூட்டு வராங்க. 2 மலைகளுக்கு நடுவில் தனித்தனி தீவு. அந்த தீவில் வந்து நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதில் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும் இது இருக்கு. ஸ்கூபா டைவிங், கடலுக்கு நடுவில் உள்ள போகிறது, அதெல்லாமே இது ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு. அந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வீடியோ, நீங்கள் கடலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிறது எல்லாமே அவங்களே எடுத்து அந்த ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம தனியா ஒரு தீவு இருக்கு, தீவுக்கு வந்திருக்கோம். அருமையா இருக்கு பாருங்க இடம். இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. தீவு கிட்ட வந்து ஓரளவுக்கு மிதமான ஆழம், 45 மீட்டர் தான் இங்கே ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் எல்லாருமே கடலில் இறக்கி விட்றதுலாம். இந்த ஸ்கூபா டைவிங் எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. கடலுக்குள்ளே தண்ணியில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல பண்ணுறாங்க. அப்படியே சென்னையை சேர்ந்த நண்பர்கள் 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. நடுக்கடல் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் இறங்கி நீங்கள் அந்த கடலில் வந்து முழுகலாம். நீங்கள் வந்து உள்ளே போயிட மாட்டீங்க, அப்படியே மேலேயே மிதந்துட்டுருப்பீங்க. நிறைய பெண்களுமே வந்து இதில் இறங்குனாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க, அவங்களுமே வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது, இருந்தாலும் பயந்துக்கிட்டே இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு இறங்குனாங்க. ஆனால் அவங்க முழுகலை, அப்படியே நீந்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே கடலில் இறங்கி உற்சாகமாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்த நம்மளும் சும்மா இருப்போமா, நம்மளும் கோதாவில் இறங்கிட்டோம். பாருங்களேன். பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா?
வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது நம்ம கரைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். கடல் வந்து காலையில் நாங்கள் போகும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நேரமாக ஆக மாலையில் நாங்கள் திரும்பும்போது நல்ல கடல் சீற்றமாக இருந்தது. அவர் படகை செலுத்தும் போது அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தது தண்ணி. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எங்கே ஏற்றினாங்களோ அங்கேயே எடுத்தாந்து இறக்கி விட்டுட்டாங்க. இதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கோவாவில் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். காணொலியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோவா பற்றின உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்புறம் நான் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸும் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். நன்றி.